ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி பொழந்து கட்டுறாங்கங்க. ரவுண்டு கட்டி அடிக்கிறது யார்? நம்ம ராதிகாங்க. வேறு வழியே இல்லை, வாங்கிட்டு நிற்கிறது யார்? நம்ம கோபிங்க. நீ திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் நீ திருந்த மாட்டே அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ராதிகாவோட அம்மா குடுகுடுன்னு ஓடியாராங்க. எதுக்குப்பா குண்டு கும்முறிக்கிட்டு ஓடியாருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, இதை பாருங்க இந்த வீடியோவை பாருங்கங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ராதிகான்னு வேற சொல்கிறாங்க. கேட்ட உடனே அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ்வளோ கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க, அதுவும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கேவலமாக ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. உங்களை பார்த்து ரோல் மாடலாக வளர்ற உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி, நீங்கள் தப்பானவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டாங்க. பாரு, நீ என்ன எதுக்கெடுத்தாலும் என்ன குறை சொல்கிற, நீ கோவப்படுத்துகிற, நீ ரொம்ப கோவப்படுத்துகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபி திரும்பி பேசுகிறாரு. திரும்ப பேசுகிற, கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோவத்தில் கொந்தளிச்சுட்டு இவர் கோபி ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டார். இன்னொரு பக்கம் நம்ம இனியா காலேஜுக்கு போனால் அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் ஒரே என்டர்டெயின்மெண்ட் சீனாக இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலும் வீட்டை பற்றி இழுக்கலைன்னா தூக்கமே வராது. அது 4 பேர் 4 விதமாக பேசுகிறத வச்சு கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இவங்களாம் காது மூக்கு கை எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு நம்ம இனியாவுக்கு. காலேஜை பாதையிலே நிப்பாட்டிட்டு வந்து வீட்டில் குமுறுன்னு அழுகுது. அதுக்கப்புறம் பாக்கியா ஒரு பக்கம், இப்போ நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இவ்வளோ பண்ணி நான் அமைதியாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அழுதவங்க திடீர்னு போய் அப்பா பார்க்கலான்னு கிளம்பி போக அங்கே ராதிகா மட்டும்தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட அம்மா வாயை மூட முடியுமா? உங்கள் அம்மா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ண வந்திருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே கடுப்பாய் திட்டி விட்டாங்க. ஜெனியும் திட்டி விட்டாங்க, இனியாவும் திட்டி